என்ன இவங்க கடைசி நேரத்துல கூப்பிடுறாங்கன்னு நினைக்காத. நீ உடனே கிளம்பி வா, சரியா? இல்ல மேடம், நீங்க கடைசி நேரத்துல சொல்றதெல்லாம் பிரச்சனை இல்ல. வேற வேலை இருக்கு, அதான். அந்த வேலையை நீ அப்புறமா பாத்துக்க. இந்த சம்பந்தமே உன்னாலதாமா நடக்குது. அதனால நீ முகூர்த்த புடவை எடுக்கிறதுக்கு கண்டிப்பா வந்தே ஆகணும். சரிங்க மேடம். ஓகே, சீக்கிரமா வா. சீக்கிரம் போனா ஜோசியரை பார்க்க முடியும். வா. எங்க ஒரு நிமிஷம். என்ன? வேல்வழிக்கு முகூர்த்த புடவை எடுக்கிறதுக்கு ரூபாவதி மேடம் என்ன கூப்பிடுறாங்க. நான் அவங்க கூட போய் வேல்வழிக்கு முகூர்த்த புடவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் நேரா அங்க நான் சொன்னது உன் காதுல விடலையா? அந்த ஜோசியர் ரொம்ப பிஸியான ஜோசியர். காலையிலே சீக்கிரம் போலேன்னா கூட்டம் சேர்ந்துரும். அப்புறம் ஃபுல் டே அங்க உட்கார வேண்டியதான். சீக்கிரம் வா. நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க. ஆனா ரூபாவதி மேடம் வேல்வழிக்கு முகூர்த்த புடவை எடுக்க என்னையும் கூப்பிடுறாங்கல்ல. எனக்கு ஒன்னும் காது கேட்காம இல்ல. நீ முதல் தடவை சொன்னதே என் காதுல விழுந்துச்சு. சும்மா அதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காத. நீ கிளம்பு. இன்னைக்கு நம்ம ஜோசியரை பாக்குறோம். ஜோசியரை பாக்குறதுக்கு 2 பேரும் போணுமா? நீங்க மட்டும் போய் பார்த்துட்டு ஜோசியர் என்ன சொல்றாருன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றீங்களா? அப்படின்னா உனக்கு ஏன் கூட வரதை விட அந்த ரூபாவதி மேடம் கூட போறது முக்கியம் இல்ல? ஐயோ இல்லங்க, ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? ரோகிணி கல்யாணத்துக்காக ஜாதகம் பாக்குறத விட வேல்வழி கல்யாணத்துக்கு முகூர்த்த புடவை எடுக்கிறதா உனக்கு முக்கியமா? ஏங்க ஏங்க என்ன இப்படி வார்த்தையால கொல்றீங்க? எனக்கு ரோஹிணிக்கு ஜாதகம் பாக்குறதா முக்கியங்க. நீ சொல்றது உண்மைனா ரூபாவதி மேடம் கிட்ட முகூர்த்த புடவை எடுக்க வர முடியாதுன்னு தானே சொல்லணும். நான் தான் அவங்க கிட்ட சொன்னேனேங்க. எங்க சொன்ன? வேற ஒரு வேலைன்னு அப்படியே எடுத்துட்டு தானே இருந்த. நீ வந்தே ஆகணும்னு சொன்னது அவங்கள்ட்ட சரின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க கிட்ட கட்டன் ரைட்டா கண்டிஷனா வர முடியாதுன்னு சொல்லிருக்க வேண்டியதானே? நீ சொன்னியா? சொல்லு. சொல்லல. அப்படி சொன்னா ரூபாவதி மேடத்தோட மனசு வருத்தப்படும். பணக்காரங்களோட மனசு வருத்தப்பட வச்சா அது பெரிய பாவம் தானே. நாங்கெல்லாம் யாரு? சாதாரண ஆளுங்க தானே. எங்களை வருத்தப்பட வைக்கலாம், இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு பிரச்சனையும் இல்ல. அதனால உங்களுக்கு எந்த கஷ்டமோ நஷ்டமோ வரப்போறது இல்ல. நிறுத்துங்க ப்ளீஸ். உங்களுக்கு தான் பேச தெரியும். நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காதீங்க. நான் ஒண்ணு ரூபாவதி மேடம் கிட்ட இருக்கிற பணத்துக்காக அவங்க கிட்ட வரேன்னு சொல்லல. அவங்க முகூர்த்த புடவை எடுக்க போறது நம்ம வேல்வழிக்காக. அவளையும் மேகலாத்தையும் நினைச்சுதான் நான் சரின்னு சொன்னேன். வேல்வழிக்கு புடவை எடுக்கிறதுக்கு நீ என்ன பெரிய ஆளா? இல்ல நீ மட்டும் தான் இருக்கியா? வேல்வழி கல்யாணத்தை எடுத்து செய்யறதுக்கு சித்தப்பா சைட்லயும் சரி, ரூபாவதி மேடம் சைட்லயும் சரி எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனா ரோகிணி கல்யாணத்தை முன்னாடி நின்னு எடுத்து நடத்துறதுக்கு நீயும் நானும் மட்டும் தான் இருக்கோம். முதல்ல நீ நம்ம வீட்டை பாரு. என்னங்க நீங்க வேல்வழிய முன்னாடி மாதிரி நினைச்சு இப்பவும் பேசிட்டு இருக்கீங்க? வேல்வழி அண்ணன் அண்ணன்னு உங்களையும் அண்ணி அண்ணின்னு என்கிட்டயும் எவ்வளவு உயிரா இருக்கா. அதெல்லாம் மறந்துட்டீங்களா? வேல்வழியும் உங்க தங்கச்சி தானே? வேல்வழி என் தங்கச்சி தான், அதை நான் மறுக்கல. நான் ரோஹிணிக்கு வேல்வழிக்கு நடுவுல இருக்கிற பாசத்துல வித்தியாசம் காட்டல. ஆனா சூழ்நிலையில வித்தியாசம் பாக்குறேன். வேல்வழியோட சூழ்நிலை வேற, ரோஹிணியோட சூழ்நிலை வேற. அதெல்லாம் கரெக்ட் தாங்க. நான் ரோஹிணி கல்யாணத்தை முன்னாடி நின்னு செய்ய மாட்டேன்லாம் எதுவும் சொல்லலையே. நான் வேல்வழிக்கு முகூர்த்த புடவை எடுத்துட்டு அப்படியே ரோஹிணிக்கும் புடவை எடுக்க வந்துடுறேன். நீங்களும் ஜோசியரை போய் பார்த்துட்டு அப்படியே ரோஹிணிக்கு புடவை எடுக்க வந்துருங்க. இதுல என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனை இல்லையே. அப்போ நான் வேல்வழிக்கு முகூர்த்த புடவை எடுக்க போட்டா? போ. போயிட்டு திரும்பி இங்க வராத. இப்ப நீ என் கூட ஜோசியர் வீட்டுக்கு வரலனா அந்த ரூபாவதி மேடம் வீட்லயே இருந்துக்கோ. உன்னை நான் இங்க வான்னு சொல்லி கட்டாயப்படுத்த மாட்டேன்.